பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். முத்தெடுக்கவா 2026 ஆண்டிற்கான சிறுவர் பிரிவு வினாத்தாள் விடைகளை நாம் இப்பொழுது பார்க்கலாம். வேத பகுதி அப்போஸ்தலர். சிறுவர் பிரிவு வினாத்தாளில் மொத்தம் 100 மதிப்பெண்களுக்கு கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளன. முதல் பிரிவில் யார் யாரிடம் சொன்னது கேள்விகள். மொத்தம் 20 மதிப்பெண்களுக்கு 10 கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளன. கேள்வி எண் 1. ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர்? யார் யாரிடம் சொன்னது? கூடி வந்திருந்த அப்போஸ்தலர்கள் இயேசுவிடம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 6ஆம் வசனங்கள் வரை. கேள்வி எண் 2. வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். பேதுரு தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனிடம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 2 முதல் 6 வசனங்கள் வரை. கேள்வி எண் 3. கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டதென்ன? பேதுரு சப்பீராளிடம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கேள்வி எண் 4. தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்து கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோடே கூட நாசமாய் போக கடவது. பேதுரு மாயவித்தைக்காரனாகிய சீமோனிடம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனங்கள் வரை. கேள்வி எண் 5. உன் ஜெபங்களும் உன் தருமங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்தெட்டியிருக்கிறது. தேவனுடைய தூதன் கொர்நேலியுவிடம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4 வசனங்கள். கேள்வி எண் 6. வெள்ளையடிக்கப்பட்ட சுவரே, தேவன் உம்மை அடிப்பார். பவுல் பிரதான ஆசாரியனாகிய அனனியாவிடம். அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3 வசனங்கள். கேள்வி எண் 7. அந்த மனுஷன் சொல்லுகிறதை நானும் கேட்க மனதாயிருக்கிறேன். அகிரிப்பா பெஸ்துவிடம். அப்போஸ்தலர் 25ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கேள்வி எண் 8. அதிக கல்வி உனக்கு பைத்தியம் உண்டாக்குகிறது. பெஸ்து பவுலிடம். அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கேள்வி எண் 9. தீர்க்கதரிசிகளை விசுவாசிக்கிறீரா? பவுல் அகிரிப்பா ராஜாவிடம். அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கேள்வி எண் 10. இவர்கள் கப்பலில் இராவிட்டால் நீங்கள் தப்பி பிழைக்க மாட்டீர்கள். பவுல் 100க்கு அதிபதி மற்றும் சேவகரிடம் கூறினான். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். இரண்டாவது பிரிவில் கோடிட்ட இடம் நிரப்புக கேள்விகள். 20 மதிப்பெண்களுக்கு 10 கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளன. கேள்வி எண் 1. எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் இயேசு டேஸ் டேஸ் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை இதன் ஆக்கியோன் எழுதினார். செய்யவும் உபதேசிக்கவும். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 2. டேஸ் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே டேஸ் பேசத் தொடங்கினார்கள். பெந்தேகோஸ்தே நாள் வந்தபோது வெவ்வேறு பாஷைகளிலே. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள் வரை. கேள்வி எண் 3. தேவாலயத்தின் டேஸ் வாசல் அண்டையிலே பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் குணமாக்கப்பட்டதைக் கண்டு ஜனங்கள் எல்லாரும் டேஸ் மண்டபத்திலே அவர்களிடத்திற்கு ஓடி வந்தார்கள். அலங்கார வாசல் அண்டையிலே சாலமோன் மண்டபத்திலே. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 2 மற்றும் 11 வசனங்கள். கேள்வி 4. டேஸ் தேவனுக்கு ஒரு வாசஸ்தலத்தை தான் கட்ட வேண்டுமென்று விண்ணப்பம் பண்ணினான். டேஸ் அவருக்கு ஆலயத்தை கட்டினான். தாவீது வாசஸ்தலத்தை கட்ட வேண்டுமென்று விண்ணப்பம் பண்ணினான். சாலமோனோ அவருக்கு ஆலயத்தை கட்டினான். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 45 முதல் 47 வசனங்கள் வரை. கேள்வி 5. சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டான போது அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் டேஸ் டேஸ் தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். யூதேயா சமாரியா தேசங்களில். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 6. அவர்களுக்குள்ளே கடும் கோபமூண்டபடியினால் பர்னபா டேஸை கூட்டிக் கொண்டு கப்பல் ஏறி டேஸ் தீவுக்கு போனான். மார்க்குவை கூட்டிக் கொண்டு சீப்புரு தீவுக்கு போனான். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். கேள்வி எண் 7. தீமோத்தேயுவின் தாய் விசுவாசமுள்ள டேஸ் ஸ்திரீ, அவன் தகப்பன் டேஸ். யூத ஸ்திரீ, அவன் தகப்பன் கிரேக்கன். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 8. பவுலை பற்றி கொண்டு விசுவாசிகளானவர்களில் டேஸ் என்பவனும் டேஸ் என்னும் பெயருள்ள ஒரு ஸ்திரீயும் இருந்தார்கள். தியோனிசியு என்பவனும் தாமரி என்னும் ஸ்திரீயும். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். கேள்வி எண் 9. டேஸ் என்னும் பெயர் கொண்ட ஒரு தட்டான் டேஸ் கோவிலை போல வெள்ளியினால் சிறிய கோவில்களை செய்து கொண்டிருந்தான்.
தெமேத்ரியு என்னும் பெயர் கொண்ட தட்டான் தியானாளின் கோவிலைப் போல. கேள்வி எண் 10. சதுசேயர் உயிர்த்தெழுதல் இல்லை என்றும் டேஸும் இல்லை என்றும் சொல்லுகிறார்கள். தேவதூதனும் ஆவியும் இல்லை என்று சொல்லுகிறார்கள். அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 3வது பிரிவில் பொறுத்துக கேள்விகள் 10 மதிப்பெண்களுக்கு 10 கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளன. கேள்வி எண் 1. யோவேல், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 16 மற்றும் 17 வசனங்கள். கேள்வி எண் 2. பேதுரு, நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இதை பொழிந்தருளினார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். கேள்வி எண் 3. தாவீது, நீர் என் வலது பாரிசத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவருடனே சொன்னார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 34 மற்றும் 35 வசனங்கள். கேள்வி எண் 4. ஸ்தேவான், நீங்கள் நியாயப்பிரமாணத்தை பெற்றிருந்தும் கை கொள்ளாமற் போனீர்கள். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 53ஆம் வசனம். கேள்வி எண் 5. ஏசாயா, அவர் ஒரு ஆட்டைப் போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 28 முதல் 32 வசனங்கள் வரை. கேள்வி எண் 6. பிலிப்பு, நீர் வாசிக்கிறவைகளின் கருத்து உமக்கு தெரியுமா? அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். கேள்வி எண் 7. சங்கீத புஸ்தகம், அவனுடைய கண்காணிப்பை வேறொருவன் பெறக்கடவன். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கேள்வி எண் 8. பவுல், சென்ற காலங்களில் அவர் சகல ஜனங்களையும் தங்கள் தங்கள் வழிகளிலே நடக்க விட்டிருந்தோம். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கேள்வி எண் 9. தீர்க்கதரிசிகளின் புஸ்தகம், நீங்கள் வனாந்தரத்தில் இருந்த 40 வருஷம் வரையில் காணிக்கைகளையும் பலிகளையும் எனக்கு செலுத்தினீர்களோ? அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 42 மற்றும் 43 வசனங்கள். கேள்வி எண் 10. மோசே, கர்த்தர் என்னைப் போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காக எழும்ப பண்ணுவார். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 4வது பிரிவில் சரியா தவறா கேள்விகள் 10 மதிப்பெண்களுக்கு 10 கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளன. கேள்வி எண் 1. இயேசு எழுந்தருளி போன பின்பு அப்போஸ்தலர்கள் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். சரி. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கேள்வி எண் 2. தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை கேட்டு, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் மீன் பிடிக்கிறவர்கள் அல்லவா என்றார்கள். தவறு. கலிலேயர் அல்லவா என்றார்கள் என்பதே சரி. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 3. லேவியனான யோசே என்பவன் தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். சரி. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 36 மற்றும் 37 வசனங்கள். கேள்வி எண் 4. சவுல் தன்னை சுற்றி பிரகாசித்த ஒளியினால் பார்வை இல்லாதவனாய் தரையிலே விழுந்தவுடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. தவறு. அனனியா சவுல் மேல் கையை வைத்தபோதுதான் அவன் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவை விழுந்தது. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 17 மற்றும் 18 வசனங்கள். கேள்வி 5. சவுல் சப்பானியாயிருந்த ஒருவனை நடக்க செய்ததை ஜனங்கள் கண்டு, தேவர்கள் மனுஷ ரூபமெடுத்து நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்றார்கள். சரி. சவுல் என்பதற்கு பதிலாக பவுல் என்று போட்டிருந்தால் இன்னும் சரியாக இருந்திருக்கும். சவுல் பவுலாய் மாறிய பின்பாடே இந்த அற்புதத்தை செய்தான். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 8 முதல் 11 வசனங்கள் வரை. கேள்வி எண் 6. யூதேயாவிலிருந்து அந்தியோகியாவுக்கு வந்து நீங்கள் விருத்த சேதனம் அடைய வேண்டுமென்று போதித்த சிலர் அப்போஸ்தலர்களால் அதற்கு கட்டளை பெற்றிருந்தார்கள். தவறு. கட்டளை பெறவில்லை என்பதே சரி. அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கேள்வி எண் 7. பவுல் மற்றும் சீலாவுடனே தயவாய் பேசி அவர்களை வெளியே அழைத்து கொண்டு போக அதிகாரிகள் சிறைச்சாலைக்கு வந்தார்கள். சரி. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 37 முதல் 39 வசனங்கள் வரை. கேள்வி எண் 8. தமஸ்குவுக்கு சமீபமான போது பவுலை சுற்றி பிரகாசித்த பேரொளியை அவனுடனே கூட இருந்தவர்கள் காணவில்லை. தவறு. அவனுடனே கூட இருந்தவர்கள் கண்டார்கள் என்பதே சரி. அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கேள்வி எண் 9. பவுல் சார்ந்திருந்த மார்க்கத்தின் விஷயங்களை ஃபேலிக்ஸ் விவரமாய் அறிந்திருக்கவில்லை. தவறு. ஃபேலிக்ஸ் விவரமாய் அறிந்திருந்தான் என்பதே சரி. அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கேள்வி எண் 10. பவுலுக்கு ஊழியம் செய்கிறதற்கு வருகிற அவனுடைய மனுஷர்களில் ஒருவரையும் தடை செய்யாதிருக்க 100க்கு அதிபதியானவனுக்கு பெஸ்து கட்டளையிட்டான். தவறு. ஃபேலிக்ஸ் கட்டளையிட்டான் என்பதே சரி. அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 22 மற்றும் 23 வசனங்கள். 5வது பிரிவில் பொறுத்துக கேள்விகள் 10 மதிப்பெண்களுக்கு கேட்கப்பட்டுள்ளன. கேள்வி எண் 1. எலிமா பர் இயேசு. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வசனங்கள் வரை.
கேள்வி எண் 2. யோசே, பர்னபா அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். ஃபேலிக்ஸ், துருசில்லாள் அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். யூதா, பர்சபா அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அகிரிப்பா, பெர்னிக்கேயாள் அப்போஸ்தலர் 25ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். யோவான், மார்க்கு அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். லீதியாள், இரத்தாம்பரம் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். தபித்தாள், தொர்க்காள் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். பிரிஸ்கில்லா, கூடாரம் பண்ணுகிற தொழிலாளி அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3 வசனங்கள். மெலித்தா, புபிலியு அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் 1 மற்றும் 7 வசனங்கள். 6வது பிரிவில் 5 மதிப்பெண்களுக்கு பொது வினாவாக ஒரு கேள்வி கேட்கப்பட்டுள்ளது. சுருக்கமாக 10 வரிகளுக்குள் எழுதவும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளார்கள். தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று உண்டான சத்தம் பேதுருவுக்கு தெரிவித்த செய்தி என்ன? இன்றைய சூழலில் நாம் அதை எவ்வாறு புரிந்து கொள்வது? வினாத்தாளின் கடைசி பிரிவில் 25 மதிப்பெண்களுக்கு மனப்பாட வசனங்கள் கேட்கப்பட்டுள்ளன. 2027ஆம் ஆண்டிற்கான வேத பாடம் சிறுவர்களுக்கு மார்க்கு, வாலிபர், மத்திபர் மற்றும் பெரியோர் இவர்களுக்கான வேத பகுதி ரோமர். சிறுவர்களுக்கு மார்க்கு, வாலிபர், மத்திபர் மற்றும் பெரியோர்களுக்கான வேத பகுதி ரோமர். மனப்பாட வசனம் சிறுவர்களுக்கு ரோமர் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 16 வசனங்கள் மற்றும் அதே ரோமர் 8ஆம் அதிகாரம் 32 முதல் 39 வசனங்கள் வரை. வாலிபர் மற்றும் மத்திபர் பிரிவிற்கு மனப்பாட வசனம் ரோமர் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வசனங்கள், 5ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள் மற்றும் 5ஆம் அதிகாரம் 19 முதல் 21 வசனங்கள், 6ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனங்கள் வரை. பெரியோர்களுக்கு மனப்பாட பகுதி ரோமர் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வசனங்கள் வரை, 5ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள் மற்றும் அதே 5ஆம் அதிகாரத்தில் 19 முதல் 21 வசனங்கள் வரை. இப்பொழுதிலிருந்தே தேர்வுக்கு ஆயத்தமாகுங்கள். குட்டீஸ், நீங்கள் எல்லாரும் எக்ஸாம் எப்படி எழுதினீங்க? ஈஸியாக இருந்ததா, கஷ்டமாக இருந்ததா? எத்தனை மார்க் வரும் அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வு வினாத்தாள் விடைகளை தெரிந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுத உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயன்பெறட்டும். நீங்கள் ஜாயின் பண்ண விரும்புனீங்கன்னா ஜாயின்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா எந்த பகுதியிலிருந்து கேள்வி பதில்கள் போட சொல்கிறீங்களோ உங்களுக்காக அந்த பகுதியிலிருந்து கேள்வி பதில்கள் போடப்படும். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.